வணக்கம் நண்பர்களே. எத்தனை கனவுகள் அழிந்தனவோ இந்த போரினால், எத்தனை பேர் நினைவுகளாக போனார்களோ இந்த போரினால். முடிவு என்ற வார்த்தைக்கு முடிவு பெற்றது அப்படிங்கிறதாங்க அர்த்தம். ஆனா இந்த போர் முடிவு பெற்றால் பல பேருடைய வாழ்க்கை தொடக்கமாக மாறும் என்பதுதான் இந்த இடத்துல முடிவுக்கான அர்த்தம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தொடுத்த போர் இப்போ கிட்டத்தட்ட 25 நாட்களாக தொடர்ந்து வருதுங்க. பிப்ரவரி 28 ஸ்டார்ட் பண்ண இந்த போர் இன்னும் முடிவு பெறாமல் இருக்கு. ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தையும் ஏவுகணை வளர்ச்சியையும் தடுக்கிறதுக்காகவும் அங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தொடுத்திருக்காங்க இந்த போர். ஆனா ஈரான் இதற்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை இன்னொரு நாட்டுல இருக்கவங்க ஏன் மாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அப்புறம் நாங்க அணுசக்தி திட்டம்லாம் உலக நாடுகளுக்கு எதிராகவோ பயங்கரவாதத்துக்கு எதிராகவோ நாங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு. இப்போ ரீசெண்டா இவ்வளவு நாட்களுக்கு அப்புறமா அது மட்டும் இல்லாம இந்த போர் நாள்ல ஈரான்ல மட்டும் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல இறந்திருக்கிறதா செய்தி வெளியிருக்கு. அதாவது அதிகாரப்பூர்வமான தகவல். அது இல்லாம இன்னும் எத்தனை பேருங்கிறது கணக்கு தெரியல. அதாவது லெபனான்ல மட்டும் 1000க்கு மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. லெபனானுங்கிறது ஈரானுக்கு ஆதரவு தரக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பினர் இருக்கக்கூடிய இடம். அங்கேயே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட 18 பேருக்கு மேல இறந்திருக்கிறதா நியூஸ் சொல்லியிருந்திருக்கு. இது எல்லாமே அதிகாரப்பூர்வமான தகவல் தான். இது இல்லாம இன்னும் எத்தனை பேருங்கிறது கணக்கு இன்னும் எடுத்தாதான் தெரிய வரும். இந்த போர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிவு வருங்கிறது தான் உலகத்தினுடைய எல்லா நாட்டினுடைய நோக்கம். என்னன்னா இப்போ பொருளாதாரம் பயங்கரமா எல்லாத்துக்குமே பாதிப்படையுது. கச்சா எண்ணெய் விலை உற்பத்தியா அதிகமா பாதிப்பு இருக்கிறதுனால உலக நாடுகளே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாட்டை மட்டுமே நம்பி எத்தனையோ நாடுகள் கச்சா எண்ணெயில இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ பயங்கர பெருத்த அடிதாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ பிப்ரவரி 23 நாங்க போற ஒரு 5 நாளைக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், அதனால நாங்க போற அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் சுமூகமா இருக்கிறதுனால 5 நாள் நிறுத்துறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதே சமயத்துல கூடுதல் படைகளை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பி வைக்கிறாரு. என்னன்னு புரியல. பிளஸ் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தல அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒருவேளை அமெரிக்க அதிபர் அவங்களுக்குள்ளாரே அவராவே அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குரிய ஈரான் வைக்கிறாங்க. இன்னொரு பிரபல செய்திகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் கூட பாகிஸ்தானை மையமா வச்சு, அதாவது பாகிஸ்தான் தான் இப்போ சென்ட்ரலைஸ்டா இருக்காங்க, அதாவது பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தான் உதவுறாங்க ஈரானுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் ஈரானை தாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இஸ்ரேல் ஈரானை தாக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் இன்னைக்கும் தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேலையும் பிளஸ் அமெரிக்காவுக்கு ஆதரவு தரக்கூடிய அமெரிக்க இராணுவ படைத்தளம் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கும் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. போர் இன்னும் முடிவுக்கு வரத்துக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம மட்டும்தான் இருக்கு. ஒரு சில செய்திகள் அமெரிக்கா சுமூகமா காய் நகர்த்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதுவும் ஒரு முடிவான விஷயமா தெரியல. ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் அதிகமாக்குற மாதிரி தெரியுது. அமைதிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே ஒரு பெருந்தன்மை பெருமூச்சு விடுற மாதிரி இருந்தாலும் மறைமுகமா சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியான விஷயம் தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கிய புள்ளியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே மாதிரிதான் முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி மறைமுகமா எங்களை தாக்குனாங்க. எங்களுடைய உச்சபட்ச தலைவர் ஐதுல்லா காமினி இறந்ததுக்கு காரணமும் அதுதான். பேச்சுவார்த்தை நடத்துறோன்னு சொல்லும் போதும் அங்க தாக்குதல் நடத்துறாங்க. இதனால இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாலே நாங்கள் அதை நம்புற மாதிரியான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத ஈரான் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க.
போர் நடந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா விரைவில் முடிவுக்கு வரணும். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ், அங்க அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில நீங்க கண்டிப்பா எல்லா கப்பலையும் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் நாங்க அப்படி விடமாட்டோம்னு சொல்லி அமெரிக்காவுக்கு, அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகளுக்கு நாங்க அந்த கப்பல் அந்த பக்கம் விட மாட்டோம், மற்ற எந்த நாடுகளுக்கும் எங்க ஹார்முஸ் ஜலசந்தி ஓப்பன்லேயே தான் இருக்கு, எந்த கப்பல் வேணா போலாம் வரலாம் அப்படிங்கிறத திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அதாவது எதிரி நாடுகளுக்கு அனுமதி கிடையாது, மற்ற அனைத்து நாடுகளுக்கும் அனுமதி உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவே இந்த போர்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா கருதி இருக்காங்க. ஏன்னா மற்ற நாடுகளுடைய கண்ட்ரிகளுக்கு சரக்கு கப்பல்கள் சாதாரணமாக போகிறதுனால கொஞ்சம் பெருமூச்சு விடுற மாதிரியான சூழ்நிலை நிறைய இடத்துல உருவாயிருக்கு. முக்கியமாக இந்தியாவுக்கும் உருவாகிருக்கு. ஏன்னா நம்ம இந்தியா அதை ஒட்டி இருக்க நாடுகள் எல்லாமே மேக்சிமம் அந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை நம்பி தான் மேக்சிமம் இருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பக்கத்தில் நியரஸ்ட் கிடைக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், ஈஸியாக நம்ம வாங்கிக்கிறதுக்கு போக்குவரத்துக்கு பக்கமாக இருக்கக்கூடியது. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பக்கம் இருக்கிற எல்லா நாடுமே கச்சா எண்ணெய் விலை உயரும், பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். நமக்கு இந்த போர் மனித தன்மையை உணர்ந்து, பொருளாதார செலவையும் உணர்ந்து விரைந்து போர் முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணணும். நன்றி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டுமே இருக்கும். நன்றி.